நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் கடவுள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவு ஆச்சரியங்களை கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடத்துவார். இதை தெரிஞ்சுக்கிற விதமாக ஒரு குட்டி கதையை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு ஹங்க்ரி பிரைன்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் இருந்தான். அவன் பல நற்குணங்கள் பொருந்தியவனாக இருந்தாலும் கடவுள் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தான். ஒரு நாள் அந்த அரசன் நாட்டினோட நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக மாறு வேடத்தில் நகர்வலம் போனான். அப்போது நகரத்தில் 2 பிச்சைக்காரங்க பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்தான். ஒரு பிச்சைக்காரன் கடவுளோட பெயரை சொல்லி பிச்சை கேட்டுட்டு இருந்தான். இன்னொருத்தர் அரசரோட பெயரை சொல்லி பிச்சை கேட்டுட்டு இருந்தான். அப்போ அரசன் தன்னோட சேவகர்களை கூப்பிட்டு அந்த 2 பிச்சைக்காரர்களையும் தன்னுடைய அரசவைக்கு வரவழைக்குமாறு ஆணையிட்டான். உடனே அந்த 2 பிச்சைக்காரர்களும் அரசவைக்கு போனாங்க. அரசன் அவங்க கிட்ட 2 பேருமே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். ஒருத்தர் கடவுள் பேரை சொல்லியும் இன்னொருத்தர் அரசரோட பேரை சொல்லியும் பிச்சை எடுத்துட்டு இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டான். உடனே கடவுள் நம்பிக்கை இருக்கிற பிச்சைக்காரன், அரசே, இந்த உலகம் முழுவதையும் காப்பவன் இறைவன் தான். இறைவனின் அருளால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக மாற முடியும். அதனால்தான் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான். மற்றொரு பிச்சைக்காரனோ, அரசே, இறைவன் கண்ணுக்கு தெரியாதவன், ஆனால் கண்ணுக்கு தெரிந்த கடவுள் அரசன் மட்டுமே. அரசனால் மட்டுமே ஒருவன் செல்வம் பெற முடியும். அதனால்தான் அரசன் பெயரை சொல்லி பிச்சை கேட்டேன் அப்படின்னு சொன்னான். அரசன் 2 பேரையும் அனுப்பிவிட்டுட்டு தன்னோட அமைச்சர்கிட்ட இதை பற்றி ஆலோசித்தான். அமைச்சர் அரசனிடம், அரசே, முதல் பிச்சைக்காரன் சொன்னதுதான் சரி. இறைவன் அருள் இருந்தால் மட்டுமே அந்த உதவியை பெற முடியும் என்றான். அரசனும், சரி, இறைவனோட அருளா இல்லை அரசனோட அருள் சிறந்ததா எதுன்னு சோதிச்சு பார்க்கலான்னு தீர்மானிச்சான். கொஞ்ச நாளில் அந்த நாட்டில் ஒரு கோயில் திருவிழா ஒன்று நடந்துச்சு. அரசனும் குடிமக்களுக்கு சில பரிசுகள் தருவதா அறிவிச்சிருந்தாரு. அந்த பரிசை வாங்குறதுக்காக மக்கள் அனைவரும் கோயில் வளாகத்தில் திரண்டிருந்தாங்க. அப்போது அந்த 2 பிச்சைக்காரர்களும் அந்த வளாகத்துக்கு வந்திருந்தாங்க. அரசன் எல்லாத்துக்குமே புது துணியும் ஒரு பரங்கிக்காயும் பரிசளிச்சாரு. அரசர் அந்த 2 பிச்சைக்காரர்கள்கிட்ட வரும்போது அரசரோட பெயரில் பிச்சை எடுத்த பிச்சைக்காரனுக்கு பரங்கிக்காய்க்குள்ள தங்க நகைகளும் வைர நகைகளும் வச்சு பரிசளிச்சான். கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு எல்லாரையும் போலயே துணியும் பரங்கிக்காயும் மட்டும் பரிசளிச்சான். கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் அரசன் நகர்வலம் போயிருந்தான். அப்போ அரசரோட பெயரை சொல்லி பிச்சை எடுத்த அந்த பிச்சைக்காரன் திரும்பவும் ஒரு சாலையோரத்தில் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தான். அவனை பார்த்த அரசனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. நான் தான் பரங்கிக்காய்க்குள்ள தங்க நகைகள் வைர நகைகள் எல்லாம் வச்சு பரிசளிச்சேனே, திரும்பவும் இவன் ஏன் பிச்சை எடுக்கிறான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனே அரசன் பிச்சைக்காரங்கிட்ட போய், நான் தான் உனக்கு அன்னைக்கு நிறைய பரிசுகள் அளிச்சேனே, இருந்தாலும் நீ ஏன் பிச்சை எடுக்கிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பிச்சைக்காரன், அரசே, நீங்கள் அன்று ஒரு பரங்கிக்காய் பரிசளித்தீர்கள். அதை நான் 5 வெள்ளிக்காசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன். அந்த 5 வெள்ளிக்காசுகளை வைத்து எத்தனை நாட்கள் நான் உண்ண முடியும்? அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அரசனுக்கு ரொம்பவுமே கோபம் வந்துருச்சு. அட முட்டாளே, நான் உனக்கு கொடுத்த பரங்கிக்காய்க்குள்ள தங்க நகை வைர நகைகளை எல்லாம் வச்சிருந்தேனே, நீ அதை வெட்டி பார்த்துருந்தேன்னா தெரிஞ்சிருப்பல்ல அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அரசர் கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு செல்வந்தனை பார்க்குறாரு. அவன் தான் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்த பிச்சைக்காரன். இதை தெரிஞ்சுக்கிட்ட அரசன் அவங்கிட்ட போய், ஐயா, நீங்கள் முன்பு பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தீர்கள் அல்லவா, இப்போது எப்படி செல்வந்தனாகி விட்டீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவனும், அரசே, நான் என் தந்தை இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவன் பெயரை சொல்லி அன்னதானம் செய்வேன். அன்று ஒருவனிடம் 5 வெள்ளிக்காசுகள் கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன். அதை சமைப்பதற்காக வெட்டிய போது அதனுள் தங்க வைர நகைகள் இருப்பதை கண்டேன். இறைவன் அருளால் இன்று நான் செல்வந்தன் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பதான் அரசருக்கு ஒரு விஷயம் புரியுது. இறைவன் அருள் இல்லைன்னா நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு வளமும் பெற முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. நாம் நல்லாட்சி செய்கிறதுக்கும் இறைவனோட அருளே காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. நல்ல மனம் படைத்தவர்களுக்கு இறைவன் எப்பொழுதும் அருள் புரிவான். நன்றி.